ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜியான் ப்ராஜெக்டில் வரக்கூடிய ப்ரொமோத்தியன் சகா அப்படிங்கிற ஒரு எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜியான் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிடுச்சு அண்ட் ரீசெண்டாக இதோட டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. லான்ச்சிங்க்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஜியான் ஏர்ட்ராப் மூலயமா $500 $5,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. பட் துரதிருஷ்டவசமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர்ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலை. இந்த ஏர்ட்ராப்பை கவர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் சில பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னால இந்த ஏர்ட்ராப்பை என்னால் வந்து லாஸ்ட் டைம் கவர் பண்ண முடியலை. இட்ஸ் ஓகே. இப்போ சீசன் 2 ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 36 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் 500 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவேஷனில் இருந்துச்சு. பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். சீசன் 1 தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியலை. இப்போ இதோட எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்டான இந்த ப்ரொமோத்தியன் சகாலையாச்சும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டாஸ்க் எல்லாமே ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தான் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், ஃப்ரீயாகவும் ஏர்ன் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறவங்களால ஓரளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் அது உங்களோட முடிவு தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் உங்களோட காயின் நீங்கள் ஸ்டேக் பண்ண போகிறீங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறமேட்டு உங்களோட காயின்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். எப்படி இதில் வந்து ஜாயின் பண்ணுறது அண்ட் எப்படி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் கைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது. டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏர்ட்ராப் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசாமல் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஏர்ட்ராப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிவிட்டு மைசஸ் இல்லாட்டி கிவி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஏர்ட்ராப்போட பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். என்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆர் சைன் அப் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் இந்த மாதிரி வந்திருக்கும். ஜிமெயிலை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டப் ஆகும். இப்போ கிரியேட் யுவர் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அலோ அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இன்வைட் கோடு கேட்டிருந்துருப்பாங்க. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த இன்வைட் கோடு என்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்வைட் கோடு நான் கொடுக்குறேன். அதில் கூட நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆர் டெலகிராம்லேயும் கொடுக்குறேன். இதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூசர் நேம் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஒரு யூனிக் யூசர் நேம் செட் பண்ணிவிட்டு லெட்ஸ் கோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும். இப்போ சக்ஸஸ்ஃபுல் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் அடுத்து வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி செக்இன், கீழே கலெக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த கலெக்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். அண்ட் இப்போ கலெக்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 5 கர்மா கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டேன். நான் பேக் வந்துட்டு காட்டுறேன். 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கான கர்மா வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த இடத்துல இன்னும் ஆட் ஆகலை. ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ கீழே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் 1 கம்ப்ளீட்டட். 24 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி செக்இன் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு 5 கர்மா அப்படின்னு கொடுப்பாங்க. இந்த கர்மா நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அதிகமான ரிவார்டு வந்து கிடைக்கும். கர்மா மீன்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் இப்போ கீழே வரலாம். கீழே வந்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் ரிச்சுவல் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. பிரிட்ஜ் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 20 கர்மா பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஸ்டேக் ஆஃபரிங் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு 5x மல்டிப்ளேயர் கிடைக்கும். அதாவது 5 ஜியான் டோக்கன் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறது மூலிமா 5x மல்டிப்ளேயர் கிடைக்கும். இந்த 5x மல்டிப்ளேயர்னா என்ன ப்ரோ, எங்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் ஒவ்வொரு காயின்ஸும் உங்களுக்கு 5 மடங்காக கிடைக்கும். புரிகிற மாதிரி சொல்கிறேனே. இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கான இந்த டெய்லி செக்இன் டாஸ்க் இருக்குது. டெய்லி செக்இன் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு 5 கர்மா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த கர்மா பாயிண்ட்ஸ் நார்மலாக யூஸராக இருந்தால் டெய்லி 5 தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் 5 ஜியான் டோக்கன் ஸ்டேக் பண்ணியிருக்கிற யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மடங்காக கொடுப்பாங்க. அதாவது 5 பாயிண்ட்ஸை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 பாயிண்ட்ஸாக கொடுப்பாங்க. அப்படியே 5 மடங்காக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக இன்னொரு டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் போக போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேக் ஆஃபரிங் அப்படிங்கிற இந்த டாஸ்க்கை தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த பிரிட்ஜ் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேக் ஆஃபரிங் அப்படிங்கிற இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5x மல்டிப்ளேயர் கிடைக்கும். 5x மல்டிப்ளேயர் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த பிரிட்ஜ் டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்காக நம்மளுக்கு கிடைக்கும். 20 × 5 = 100. ஸோ இப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த
ஸ்டேக் ஆஃபரிங் டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜியான் டோக்கன் வேணும். அந்த ஜியான் டோக்கன் நம்ம முதல்ல வந்து டெபாசிட் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரால் அப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி செக்இன் பண்ணும்போது கிளைம் பண்ண அந்த கர்மா பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இப்போ அடுத்த நாள் தான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி செக்இன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டெய்லி செக்இன் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து டெய்லி செக்இன் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த 5x மல்டிப்ளேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் போட போகிறேன். 2 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆல்ரெடி 5 கார்மா இருக்குது. இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு அட்ரஸ் வேணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜியான் டோக்கனோட அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. உங்களோட ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பெட்கேட் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பெட்கேட்டில் ஜியான் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஜியானை வந்து ட்ரேட் பண்ண போகிறேன். $20 இருக்குது சரிங்களா. ஸோ கீழே இருக்கிற ட்ரேடை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு BTC/USDT அப்படின்னு இருக்குது. இதில் நான் வந்து ஜியான் அப்படின்ட்டு வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். ஜியான் டோக்கன் பேர் வந்துட்டு அப்புறமேட்டுக்கு பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு 100% கொடுத்துக்கிறேன். அண்ட் லிமிட் ஆர்டர்லேருந்து மார்க்கெட் ஆர்டர் நான் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இப்போ 100% கொடுத்துட்டு பை கொடுத்தோம் அப்படின்னா ஜியான் டோக்கன் இப்போ பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அசெட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இதில் ஜியான் டோக்கன் வந்து ஆட் ஆகிருக்கு. நம்மளுக்கு மினிமம் ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா 5 ஜியான் தான். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜியான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து வித்ரா வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சர்ச் பாரில் என்ன காயின்னு கேட்குது. ஸோ நான் ஜியான் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு ஆன்சைன் வித்ராவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஜியானில் தான் இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வித்ராவல் அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்ட்டு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் SUவில் தான் முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெமோ வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ மெமோ வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ஆல் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு வித்ரா அப்படின்றத கிளிக் பண்ணி வித்ரா பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வித்ரால் பண்ணிட்டேன். ஸோ வியூ ஸ்டேட்டஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஓகே கைஸ், ஃபைனலாக எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரிசீவ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி வந்து பார்க்கலாம். அகெயின் மைசஸ் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சின்னதாக இருக்கிற இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வியூ ப்ரொஃபைல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் டெபாசிட் பண்ண அந்த ஜியான் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இதை எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1x மல்டிப்ளேயர் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஸ்டேக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல 5x மாறும்ட்டு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல ஸ்டேக் ஆஃபரிங் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சி டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்கும். டாஸ்க் இஸ் நாட் ஃபினிஷ்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் நம்ம டாஸ்க் ஃபினிஷ் பண்ணல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் லிங்க் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்திருக்கு. லாகின் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண சேம் ஜிமெயில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணியாச்சு. கிராண்டிங் பர்மிஷன் அப்படின்றதையும் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாகின் ஆகிடுச்சுன்ட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே கைஸ், ஸோ லாகின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜியான் டோக்கனோட பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல காட்டுது. இங்கே பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ எப்படி ஸ்டேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ எந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெக்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 4.1 மில்லியன் சான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுதான் கிளிக் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, வேறு கூட வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் அதை வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டெலிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜியான் டோக்கன் நம்ம வந்து ஸ்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 அப்படின்னு என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட் நவ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ நான் க்ளோஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டேக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து போட்டிருக்கு பாருங்கள் யூ ஸ்டேக்டு அப்படின்ட்டு. அண்ட் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ நான் பேக் டு வெப்சைட் வந்து போகிறேன். ஸோ பேக் டு வெப்சைட் வந்தாச்சு. இன்ட்டு மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு முறை அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு இந்த 2 லைனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு வியூ ப்ரொஃபைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 5 Xeon Token ஸ்டேக்குன்னு வந்திருக்கு. அண்ட் இன்னும் 1x மல்டிப்ளேயர் அப்படின்னு தான் இருக்குது. இது அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ நான் பேக் வந்துடுறேன். ஸோ பேக் வந்துட்டு கீழே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டேக் ஆஃபரிங் அப்படின்ட்டு இருக்குது. இன்னும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகலை. டாஸ்க் இஸ் நாட் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல சி டீட்டெயில்ஸ்ன்றதுலேயே இதை வந்து கிளிக் பண்ணலாம். இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட எடுத்துக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு 20 to 30 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கைஸ் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக் ஆஃபரிங்க்கு கீழே கலெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கலெக்ட் அப்படின்ட்டு வந்தாலும் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2 ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டிடுறேன் ப்ரொஃபைலில். ஸோ 1x மல்டிப்ளேயர் அப்படின்னு தான் இருக்குது. பேக் வந்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கலெக்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு லோடிங் வரும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து கலெக்ட் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா மின்டிங் அப்படின்ட்டு வரும். இப்போ நம்மளுக்கு யூ ஓன் திஸ் அப்படின்ட்டு வந்துச்சு. ஸோ இன்ட்டு மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். யூ ஓன் திஸ் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வேறு மார்க்கில் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன் ப்ரொஃபைலுக்குள்ளே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 6x மல்டிப்ளேயராக மாறி இருக்குது. ஸோ ஆல்ரெடி 1x இருந்துச்சு. இப்போ 5x. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6x. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு 6 மடங்காக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்துடுறேன். அண்ட் பேக் வந்துட்டு இந்த இடத்துல இந்த டெய்லி டிவோஷன் டெய்லி சிக்கன் இருக்குது இல்லைங்களா, இன்றைக்கான டெய்லி சிக்கன் நான் வந்து கிளைம் பண்ணுறேன். ஸோ நைட் நான் வந்து வீடியோ மேக் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சிக்கன் பண்ணிவிட்டு நேத்தோடு முடிஞ்சிருச்சு. இப்போ இன்றைக்கான டெய்லி சிக்கன் நான் வந்து பண்ணுறேன். கலெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கலெக்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மின்டிங் அப்படின்ட்டு வரும். இது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ ஸோ இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டீக் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ இந்த 2 லைனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நம்மளுக்கு கர்மா எதுவுமே ஆட் ஆகலை. இது ஆட் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம அடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டேக் ஆஃபரிங்க்கு கீழே மிராக்கல் சவுல்பார்ன் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு ஒரு டாஸ்க் இருக்குது. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல விசிட் ஆப் அப்படின்ட்டு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ Xeon ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ்க்கு வந்திருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இந்த இடத்துல லாகின் வித் Xeon அப்படின்ட்டு இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட்டை மறுபடியும் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் நவ் அப்படின்ட்டு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேமிங் ரிச்சுவல். ஸோ நேம் வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. செட் நேம் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிளைம் நவ் அப்படின்ட்டு வந்திருக்கு. இதில் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்வாட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து கிளைம் நவ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அது ஒரு NFT. ஸோ இதை வந்து மின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளைம் நவ் அப்படின்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா லோடிங் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவர்ட் அப்படின்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாட் வந்து கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அண்ட் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு 5 Xeon அப்படின்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து 5 Xeon டோக்கன் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வெரிஃபை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். குடன்ட் ஹோல்டு அப்படின்னு வருது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே கேஸ். இது எப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடலாம். இந்த பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கலெக்ட் அப்படின்ட்டு இருக்குது. இந்த கலெக்டை வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் கலெக்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ யூ ஓன் திஸ் அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஓகே கைஸ். ஸோ இப்போ இந்த டாஸ்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு ஆட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் 20 மினிட்ஸ் கழிச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஓகே சார். இப்போ நம்மளுக்கு இப்போ ஆட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு பார்க்கலாம். டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 லைன் இருக்குது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண அந்த காயின்ஸ் எல்லாமே, அதாவது கர்மா காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 5x மல்டிப்ளேயரோட வியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6x மல்டிப்ளேயரோட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நீங்கள் ஏர்ன் பண்ணுற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 6 மடங்காக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா Xeon டோக்கன் வந்து டெபாசிட் பண்ண சொல்லி இருந்திருப்பேன். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு ஸ்வாட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த ஸ்வாடை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு Xeon டோக்கன் ஃபீஸ் கேட்டிருந்துருப்பாங்க. அதுக்கு இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா இந்த Xeon டோக்கன்ஸை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். புதுசாக ஏதாச்சும் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன்.
அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண பாருங்கள். எவ்வளோ அதிகமாக நீங்கள் இந்த கர்மா பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அண்ட் கைஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு இதில் சைன் அப் பண்ணிவிட்டு இந்த டெய்லி செக்இன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்படாமல் ஃப்ரீயாக வச்சு ஆன் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், கொஞ்சம் அதிகமாக ஆன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 5 ஜியான் டோக்கன் ஸ்டேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காயின் எல்லாமே நீங்கள் ஸ்டேக்கிங் மட்டும்தான் பண்ணியிருக்கிறீங்க. அதனால் உங்களால் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸை எடுத்துக்க முடியும். நீங்கள் ஸ்டேக் பண்ணதுக்கு உங்களுக்கு ரிவார்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஆட்ராப் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடச்சிட போகுது. அதனால் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான லூட்டு. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கம்யூனிட்டி ரெடம்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இதெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 USDC தேவைப்படுது. இந்த டாஸ்க்கெல்லாம் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த மெயின் டாஸ்க், இந்த டெய்லி செக்இன், பிரிட்ஜு, ஸ்டேக்கிங் அண்ட் ஸோ அந்த NFT மின்ட் பண்ணுறது, ஸோ இந்த டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கர்மா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணுங்கள். அதிகமான கர்மா பாயிண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுற யூசர்ஸ்க்கு அதிகமான ரிவார்டு கிடைக்கும். அண்ட் இப்போ அடுத்தபடியாக உங்களுக்கு நான் லீடர் போர்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு லீடர் போர்டு அப்படின்னு இருக்கும். இதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட ரேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டில் இருக்கிறாங்க. லீடர் போர்டில் டாப்பில் ஒரு 10,000 யூசர்ஸ், 5,000 யூசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்டு வந்து கிடைக்கும். ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணுறது மூலிமா ஒரு சின்ன இன்கம் கிடைக்கும். அது மூலிமா கூட உங்களால் ஆன் பண்ண முடியும். ரெஃபர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ப்ரோ ரெஃபர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பேக் வந்துட்டு ஃபுல்லாக கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கான இன்வைட் கோடு கிடைக்கும். ஸோ இந்த இன்வைட் கோடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்டர் பண்ணாங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அண்ட் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்டு இந்த 5 ஜியான் டோக்கனை ஸ்டேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சது அப்படின்னா பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ஃப்ரீயாக மட்டும் ஆன் பண்ணுங்கள். இந்த டெய்லி டிவோஷன் டாஸ்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 5 கர்மாஸ் வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் டாஸ்க் மட்டும் நாம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இந்த பிரிட்ஜ் டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமாகவே நான் ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்போ அமௌண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பண்ணலை. நான் முன்னாடி அந்த ஸ்டேக்கிங் பண்ணுற அமௌண்ட் வச்சு நீங்கள் பிரிட்ஜ் பண்ணியிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்கலாம் தான். அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெறும் 20 கர்மா பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் முன்னாடியே அந்த ஸ்டேக்கிங் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பிரிட்ஜ் டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6 மடங்காக கிடைக்கும். 120 பாயிண்ட்ஸாக கிடைக்கும். அதனால் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதிகமான கர்மாஸ் வந்து கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஆட்ராப்பில் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது எர்லியாக இருக்கிறதுனால இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஹை ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணுங்கள். ஆட்ராப் அப்டேட் எல்லாம் நம்மளுடைய டெலகிராமில் இருக்கும். அண்ட் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டெஸ்ட்நெட் ஆட்ராப் கூட நாங்கள் வந்து சந்திக்கிறேன். See you, bye. டாடா கைஸ்.